ජයගමු ශ්‍රී ලංකා ජූලි 12 සහ 13 කිලිනොච්චිය මධ්‍ය මහාවිද්‍යාලයේ ක්‍රීඩාංගණයේදී இலங்கை தொலைத்தொடர்பு திருத்தம் தொடர்பான சட்டம் இன்றைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நாம் பேச வேண்டும். அதற்கு முன்பதாக கடந்த வாரம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக இலங்கையினுடைய அரசியல் சூழல் இருந்தது. குறிப்பாக சட்டத்தரணியும் வர்த்தகருமான சமிந்த லெனவ என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஒரு வழக்கு இந்த நாட்டிலே ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. அரசியலமைப்பின் 32 திருத்தம் மிகச் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. ஒரு ஜனாதிபதிக்கான அதிகாரம் 6 வருடங்களாக இருந்ததை 5 வருடங்களாக குறைத்த 19வது திருத்தம் மிகச் சரிவர செய்யப்படவில்லை என்பது தொடர்பான ஒரு குழப்பம் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு விளக்கத்தை உச்சநீதிமன்றம் தர வேண்டும். அது தரும் வரையிலும் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் தேதியை அறிவிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அவர் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து அதுமேதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு காரணம் அவர்தான். அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி இதற்குள் இருக்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் காரசாரமாக விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக தான் அறிந்திருக்கவில்லை, இவர் இது தொடர்பாக யாரிடமும் பேசியதாகவும் எனக்கு தெரியவில்லை என்று ஜனாதிபதி அவர்கள் தன்னிலை விளக்கம் கூறியிருந்த போதும் கூட மிகவும் பரவலாக இது ஜனாதிபதியினுடைய வேலைப்பாடு என்பதாக கருத்துரைத்திருந்தார்கள். அந்த வழக்கு தீர்ப்பு திங்கட்கிழமை அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்படுவதற்கு முன்தினமே திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்த அதுமேதை ஜனாதிபதி அவர்கள் யார் என்ன வழக்கு போட்டாலும் குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடாத்தப்படும் என்பதை மீளவும் வலியுறுத்தியிருந்தார். எனவே இந்த வழக்கினுடைய நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக குறித்த தேதியில் தேர்தல் நடாத்தப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார். அதற்கமைவாக திங்கட்கிழமை நேற்றைய தினம் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதற்கு முன்பு சட்டமா அதிபர் அவர்களே விளக்கம் கூறியிருந்தார். அரசு சார்பாக ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 5 வருடம் என்பதை தாம் நம்புவதான ஒரு விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இங்கே நான் ஏன் இந்த கருத்துக்களை சொல்கிறேன் என்றால், இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள் எதிர்க்கட்சியிலிருந்து சில உறுப்பினர்களை பார்த்தேன். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போதும் ஜனாதிபதி தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்வதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று ஒரு அடிப்படையற்ற விதத்திலே ஜனாதிபதிக்கு எதிரான சில முறைப்பாடுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்ததை பார்த்தேன். சரி, வழக்கினுடைய தீர்ப்பும் நேற்று வெளியாகிவிட்டது, வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதற்கு முன்பதாகவே ஜனாதிபதி இதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியினுள்ளும் இந்த வழக்கிற்கும் அரசாங்கத்திற்கும் அல்லது யாருக்குமே எந்த தொடர்பும் இல்லை என்பதும் அப்பட்டமாக தெரிந்திருக்கிற ஒரு சூழலில் இன்று பார்த்தேன் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசுகிற போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 6 வருடமாக வந்திருந்தால் ஜனாதிபதி சொல்லியிருப்பாராம், நான் என்ன செய்வது, நான் தயாராக இருந்தேன், ஆனால் 6 வருடம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது என்று சொல்லியிருப்பாராம். எனவே இது 5 வருடம் என்று வந்துவிட்டதாம் என்று இந்த தீர்ப்பிற்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று அப்பட்டமாக, இந்த வழக்கிற்கும் ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அப்பட்டமாக தெரிந்த பின்பும் கூட தீர்ப்பு வந்ததன் பிற்பாடும் அதே ஜனாதிபதியை விமர்சனம் செய்கிற ஒரு போக்கை இன்று நான் பார்த்தேன். அதே பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் கௌரவ முஜிபுர் ரஹ்மானாக இருக்க வேண்டும். அவர் ஒரு கருத்து தெரிவிக்கின்ற போது ஹிருணிகா பிரேமச்சந்திரனுடைய வழக்கு தொடர்பாக பேசுகிறார். ஹிருணிகா பிரேமச்சந்திரனுடைய வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் ஒரு குற்றச் செயலுக்காக அவர் இங்கே சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டிருக்கின்றார். எனவே இப்படி இருக்கையில் அவருடைய வழக்கிற்கு விசாரணை செய்த நீதிபதிகள் தொடர்பாக எல்லாம் பல்வேறு முன்பின் முரணான கருத்துக்களை இன்றைய தினம் பேசுகின்றார். இலங்கையிலே சட்டவாட்சி இந்த ஆட்சியிலே நிலவுகிறதா என்றால் மிகவும் பலமாக இந்த ஆட்சியிலே சட்டவாட்சி நிலவுகிறது என்று நான் சொல்வேன். இதே பாராளுமன்றத்திற்குள் இருக்கின்ற இந்த கேபினெட் அமைச்சராக இருந்த கேலிய ரம்புக்கல் அவர்கள் இந்த மருந்து பொருட்களினுடைய விநியோகம் தொடர்பான விடயத்திலே அவர் சந்தேகிக்கப்பட்டு அவர் இப்பொழுது சிறைச்சாலையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கான பெயிலை பிணையை எடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினால் மறுக்கப்படுகின்றது. எனவே நீதிமன்றம் மிக சுயாதீனமாக இயங்குகின்றது, இலங்கையினுடைய சட்டவாட்சி மிக நேர்மையாக நீதியாக நடக்கிறது என்பது இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய கௌரவம். இப்படி இருக்கின்ற போது ஒரு தீர்ப்பை விமர்சனம் செய்வது, இன்னும் ஒரு தீர்ப்பை வரவேற்பது என்பதான இந்த 2ஆம் தரமான போக்கை இந்த எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போது இன்றைய தினம் 6 வருடமாக சொல்லப்பட்டிருந்தால் முழுக்க ஜனாதிபதியின் தலையிலே போட்டிருப்பார்கள். இது ஜனாதிபதியினுடைய சூழ்ச்சி என்று இருப்பார்கள். எனவே எந்த ஒரு விடயத்திலும் அரசியலுக்காக எதிர்மறையாகவே நாம் இருப்போம்,
எல்லாவற்றையும் விமர்சிப்போம் என்ற போக்கிலிருந்து இந்த எதிர்க்கட்சிகள் விடுபட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்க்கின்றோம், எந்த ஒரு சட்ட மூலம் கொண்டு வரப்பட்ட போதும் கூட இதற்கு முன்பு நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கொண்டு வரப்படுகின்ற ஒரு சட்டம் மூலமாக இருந்தாலும், அன்றைய தினம் அது கொண்டு வர முடியாத ஒரு சட்டம் மூலமாக இருந்தாலும், இப்போது கொண்டு வரப்படுகின்ற போது எதிர்க்கட்சியாக இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம் என்கின்ற தோரணையில் எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற இந்த நிலைகள் மிகவும் மலினமானவை. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக மிகுந்த சந்தேகத்தை மக்களுக்குள் ஏற்படுத்துபவை என்கின்ற ஒரு காத்திரமான ஒரு கருத்தை இங்கே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏன் இந்த விடயத்தை நாம் சொல்ல ஆசைப்படுகின்றோம் என்றால், இன்று எல்லாமே அப்படித்தான் நடக்கின்றது. எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு விமர்சன போக்கு. இன்று இந்த பாராளுமன்றத்திற்கு மிக முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஜனாதிபதி அவர்கள் அவருடைய கருத்துரையிலே ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த நாட்டை நாங்கள் மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு நாட்டிற்கு தேவையான சட்டங்கள் இதுவரை காலம் சுதந்திரத்துக்கு பின்னரான இந்த 75 வருடங்களிலும் உருவாக்கப்படவில்லை. எனவே ஒவ்வொன்றாக இந்த சட்டங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றோம் என்ற அடிப்படையில் பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. வரவு செலவு திட்ட அலுவலக சட்டம், அதேபோன்று ஊழல் ஒழிப்பு சட்டம், அதேபோன்று ஆன்லைன் சேஃப்டி பில் என்ற அடிப்படையில் தான் இன்றும் கூட இலங்கை தொலைத்தொடர்பு திருத்த சட்டம் வந்திருக்கின்றது. உண்மையிலே இலங்கையிலே பொதுவாக ஒரு புதிய வீட்டில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்ற ஒரு பூசணிக்காயை எல்லோரும் கண் திருஷ்டிக்காக வைத்திருப்பது போல இலங்கையில் ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளை எல்லோரும் திட்டி தீர்ப்பதை பார்க்கின்றோம். இந்த 225 பேரில் ஒருவர் கூட இந்த 225 பேரை விமர்சிக்கின்ற ஒரு நிலைமைகளை பார்க்கின்றோம். உண்மையாக இலங்கையிலே நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் வெறுமனே அரசியல்வாதிகள் மீது பழி போடுவதில் மட்டும் நாங்கள் இந்த நாட்டை திருத்திவிட முடியாது. இந்த நாட்டில் ஒரு பெரிய சிஸ்டம் சேஞ்ச் நமக்கு தேவைப்படுகின்றது. இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்ட திருத்தம் மிக முக்கியமானது. எமது நாட்டிலே இருக்கின்ற அரசு அலுவலகங்களில் பார்க்கின்ற போது எதுவுமே டிஜிட்டல் மயப்படாத சூழல் காணப்படுது. குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால், இந்த கலாச்சார திணைக்களங்களுக்கு நாம் சென்று பார்க்கிற போது அங்கே நாங்கள் ஒப்படைக்கின்ற ஆவணங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை ஒப்படைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு மேசையில் இருந்து இன்னும் ஒரு மேசைக்கு ஒரு ஆவணம், ஒரு ஃபைல் செல்வதற்கு பல காலங்கள் தேவைப்படுகின்றது. உலகத்தில் மிக மெதுவான விலங்கு ஸ்லொத் என்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஒரு சோம்பேறிக்கும் அந்த ஸ்லொத்ஃபுல்னஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. அந்த ஸ்லொத் என்கின்ற விலங்கை விடவும் மிகவும் மெதுவானது என்னவென்று நான் கேட்டால், ஒரு மேசையிலிருந்து அரசு அலுவலகத்தில் இன்னும் ஒரு மேசைக்கு செல்கின்ற ஒரு ஃபைல் என்றுதான் நான் சொல்வேன். எனவே டிஜிட்டல் மயமான ஒரு நிலைமை இல்லை. இந்த நாடு நாம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கின்றோம் என்பதற்கு இந்த அரசு அலுவலகங்களில் இருக்கின்ற ஆவணங்கள் ஒரு டிஜிட்டல் மயப்படுத்தப்படாத சூழலில் காணப்படுவது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இங்கு இருக்கின்ற மிக முக்கியமான அரசு திணைக்களங்கள் எல்லாம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும். இங்கு உள்ள ஆவணங்கள் எல்லாம் மிகச் சரியாக சேர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், பாஸ்போர்ட் எடுப்பதற்கு செல்கிற போது கடவுச்சீட்டுகளுக்கு நாங்கள் முன்பு கட்டுக்கட்டாக ஆவணங்களை கொடுத்த ஒரு நிலை காணப்படுது. அது ஆன்லைனுக்கு மாற்றம் பெற்றதன் பிற்பாடு நிறைய ஆவணங்களை அங்கே நாங்கள் சேகரிப்பதற்கே இடமில்லாத சூழல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அரசாங்கத்தினுடைய அனைத்து திணைக்களங்களும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆவணங்களை கையாள்வதும் ஆன்லைன் மயப்படுத்தப்பட வேண்டும். இன்று இந்தியாவிலே நான் உண்மையிலே பார்க்கின்றோம், இந்தியாவிலும் ஊழல் மிகவும் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு தேசமாகத்தான் இந்தியா இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பல்வேறு மாறுதல்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கைகளில் காசு புழங்குகிற போதுதான் ஊழல்களும் அதிகமாக இருக்கும். ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடான பணப்பரிமாற்றம் என்கிற போது அந்த ஊழலுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர். இன்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே நாங்கள் சாதாரணமான ஒரு பொட்டி கடையில் ஒரு ஆப்ப சாப்பிடுவதாக இருந்தாலும், ஒரு பீடா சாப்பிட செல்கின்றவர்களையும் நாம் பார்க்கின்றோம். 100 ரூபாவாக இருந்தாலும் 50 ரூபாவாக இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் முறையிலே அவர்கள் பே பண்ணுவதற்கான ஒரு இலத்திரனியல் முறைமை அங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு ஊழல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு முடிந்த அளவிற்கு அங்கே குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோலத்தான் இந்த ஆவணங்களையும் சரியான விதத்தில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பார்க்கிற போது ஒரு விடயத்தை செய்வதற்கு இன்று நாங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகின்றோம். இலங்கைக்குள் வருகின்ற முதலீட்டாளர்கள் அவர்களுக்கான அனுமதியை பெறுவதற்கு ஒவ்வொரு திணைக்களங்களாக ஏறி இறங்கி டயர்டாகி இந்த நாட்டிற்குள் நாங்கள் சுற்றுலா பயணிகளாகவும் வர தேவையில்லை என்று ஓடுகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய சிஸ்டம் இருக்கின்றது. நாங்கள் வெளிநாட்டிலே சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ நாங்கள் ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தால் ஆன்லைனிலே இங்கிருந்து கொண்டே நாங்கள் எங்களுக்கான லைசன்ஸை எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு முதலாளியாக ஒரு முதலீட்டாளர்களாக செல்வதற்கான இலகுபடுத்தப்பட்ட வழிமுறைகளை அங்கே செய்திருக்கின்றார்கள். இங்கே ஒரு திணைக்களத்திற்கு சென்று நாம் ஒரு அனுமதியை பெறுவது அல்லது ஒரு ஆவணத்தை பெறுவது என்பது ஒரு குதிரை கொம்பாக மாறுகின்ற அளவிற்கு சிஸ்டம் அவ்வளவு மோசமாக இருக்கு. நானும் இங்கே பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கின்றேன். ஒரு நிலம் இருக்கிறது, விவசாயம் செய்யக்கூடிய நிலம் என்று நம்பப்பட்ட நிலம், ஆனால் மேட்டு நிலமாக இருக்கின்றது, தொடர்ச்சியாக நஷ்டம். எனவே இந்த மேட்டு நிலத்தை விவசாய நிலம் அல்ல, இதை மேட்டு நிலமாக அறிவிக்க
அறிவித்து விடுங்கள், நாங்கள் வேறு குடிபுகுவதற்காக ஏனைய பாவனைக்காக பயன்படுத்துகின்றோம் என்று ஒரு விவசாயி கேட்கிறார் என்றால், அந்த விவசாய நிலத்தை மேட்டு நிலமாக மாற்றுகின்ற அந்த செயல்முறைக்கு பல மாதங்கள் பல ஆண்டுகள் தேவைப்படுகின்றது. என்ன வகையான ஒரு நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்கின்ற மிக கவலையான விடயங்களாக இருக்கின்றன. இப்படி எல்லா துறைகளுக்கும் எல்லா அமைச்சையும் பற்றி நாங்கள் விலாவாரியாக பேச முடியும். சின்ன சின்ன விடயங்களை செய்வதற்குமாக நாம் எடுத்துக்கொள்கின்ற கால அவகாசம் அதிகமாக இருக்கின்றது. தாயினுடைய உறுதியை தன்னுடைய பிள்ளைக்கு மாற்றுவதாக இருந்தாலும் பல ஆண்டுகள் தேவைப்படும். அதற்கான இடத்திற்கு சென்று ஃபீல்டு ஆஃபீஸர் சென்று லேண்ட் ஆஃபீஸர் சென்று அவர்கள் எல்லோரும் பார்த்து அதனை பிஎல்சிக்கு அனுப்பி பிஎல்சியில் இந்த அப்ரூவல் வந்து என்று துண்டை வைத்துக்கொண்டு வருடக்கணக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கத்தினுடைய அலுவலர்களினுடைய பணிகள் மிகவும் முறைப்படுத்தப்பட்டதாக இந்த நாட்டிலே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்பொழுது அரசு அலுவலர்களினுடைய சம்பள உயர்வு தொடர்பான போராட்டம் வந்திருக்கின்றது. 2 நிமிடங்களுக்கு முன்பு நான் இப்பொழுது ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. இன்றைய கேபினெட்டிலே ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேபினெட் தீர்மானத்தின்படி இந்த போராட்டத்திற்காக அழைத்து இந்த போராட்டத்திற்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாமல் இந்த நாட்டிற்காக நாம் உழைப்போம் என்கின்ற அடிப்படையில் சிறுவர்களினுடைய கல்வியையும் அதே போன்று வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளிகளினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு எந்த யூனியன் அழைத்தாலும் மக்கள் மத்தியிலே நாங்கள் மக்களுக்காக உழைக்கின்றோம் என்று நேர்மையாக இன்றைய 8ஆம் தேதி நேற்றைய 8ஆம் தேதி இன்றைய 9ஆம் தேதி ஆகிய 2 தினங்களிலும் பணிக்கு சென்றவர்களுக்கு ஒரு விசேடமாக அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வகையிலே கொமெண்டேஷன் சர்டிபிகேட் ஒன்றை அவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு தீர்மானத்தை இன்றைய தினம் கேபினெட்டிலே அதுமேல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு ஒரு முறையற்ற விதத்திலே இந்த நாட்டிலே கல்வியையும் ஏனைய துறைகளையும் சீர்குலைக்கும் விதமாக அடிப்படையற்ற விதத்தில் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்பவர்களுக்கு எதிராகவும் அதே சமயத்தில் இந்த நாட்டை நேசிப்பவர்களுக்கு சார்பாகவும் அதுமேல ஜனாதிபதி அவர்கள் சற்று முன்னர் கேபினெட்டிலே எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்திற்காக எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் பாராட்டுகின்றேன். சிங்கப்பூரும் இவ்வாறு தான். லீ குவான் யூ அவர்கள் மேற்கு லண்டனில் அவருடைய படிப்பை முடித்துவிட்டு நாட்டிற்குள் வந்து அரசியலுக்குள் நுழைகிற போது அவரும் எதிர்நோக்கிய மிக முக்கியமான பிரச்சினை போராட்டமும் யூனியன்களினுடைய ஆர்ப்பாட்டமும் தான். அன்று அவருக்கு ஆலோசனை வழங்கிய பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான பொருளியல் நிபுணர் ஒரு விடயத்தை அவருக்கு சொன்னார். ஆர்ப்பாட்டங்கள் 3 வகைப்படும். உண்மையான பிரச்சனைகளை உண்மைக்குண்மையாக எடுத்துச் செல்கின்ற ஆர்ப்பாட்டம். 2வது, எந்த ஒரு அடிப்படை உண்மையும் இல்லாமல் 100% அரசியல் நோக்கங்களுக்காக நடக்கின்ற ஆர்ப்பாட்டம். 3வது விடயம், உண்மையான விடயமாக இருந்தாலும் தகுந்த தருணத்தில் அல்லாமல் அரசியல் தேவைக்காக அது மடைமாற்றப்பட்டு நடக்கின்ற ஆர்ப்பாட்டம். இலங்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை மூன்றாவது ஆர்ப்பாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனவே இந்த 3வது ஆர்ப்பாட்டம் என்பது உண்மையான விடயம். அரசு ஊழியர்களினுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆசிரியர்களினுடைய சம்பளத்தை எடுத்து பார்த்தால் ஏனைய தேசங்களில் உள்ள ஆசிரியர்களினுடைய சம்பளத்தோடு ஒப்பிடுகிற போது இங்கே குறைவாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய அரசு அலுவலகங்களிலும் பணிபுரிகின்றவர்களுடைய சம்பளம் குறைவாக இருக்கின்றது. நாங்கள் வங்குரோத்து நிலையில் இருந்து இப்போதுதான் மூச்சுவிட தொடங்கி இருக்கின்றோம். மூச்சுவிட தொடங்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 25,000 சம்பளத்தை உயர்த்துங்கள் என்று கோரிக்கை விடுப்பதெல்லாம் மிகவும் அபத்தமான ஒன்று. எனவே இந்த நாட்டினுடைய போக்கிற்கு ஏற்ற விதத்தில் நாம் செல்ல வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றவர் இலங்கையினுடைய ஆர்ப்பாட்ட வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் 1988 நடந்த நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இருந்து அதற்கு முன்பு ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்வதிலே இந்த ஜேவிபியினர் ஏற்படுத்திய ஆர்ப்பாட்டம் வரையிலும் எல்லாவற்றையும் நாம் பார்த்தால் ஒரு அரசியல் நோக்கத்தை தவிர வேறு காரணங்கள் இல்லை. எனவே உண்மைக்குண்மையாக உழைக்கின்ற அரச பணியாளர்கள் 15 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். திரைசேரியினுடைய செயலாளர் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். வெட்வரியை 18% 21% கூட்டினால் மட்டும்தான் இவர்கள் கேட்கின்ற இந்த சம்பள அதிகரிப்பை செய்ய முடியும். அல்லாவிட்டால் 2025 பட்ஜெட்டில் நிச்சயமாக சம்பள அதிகரிப்பை நாம் உறுதிப்படுத்த முடியும். அதுவரையில் ஒத்துழையுங்கள் என்று கூறியிருக்கின்றார். எனவே இவற்றினை கருத்தில் கொண்டு சகல மக்களும், அன்று நான் கல்வி அமைச்சர் சொன்ன ஒரு விடயத்தை கேட்டேன். போராட்டம் நடைபெற்ற போது, இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற போது கூட வடக்கு கிழக்கு பகுதிகளிலே புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் கூட எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் விடுதலை புலிகள் தோண்டவில்லை. எனவே கல்வியாக இருக்கட்டும், கல்வியின் மூலமான வளர்ச்சி மட்டும்தான் ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும், ஒரு இனத்தை கட்டியெழுப்பும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது என்பதை கல்வி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அடிப்படையற்ற விதத்தில் இந்த யூனியன்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் பின்புலத்தோடு இயங்குகின்றவர்களினுடைய பின்னால் சென்று இந்த நாட்டை நாசப்படுத்த வேண்டாம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களிடம் நான் வினயமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. We lead the web news.